எக்ஸாம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு முடிவு இப்போ வரைக்கும் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுங்கிறதுனே புரியவே இல்லை. எல்லாரும் ஈஸியாக குவிட் பண்ணிடலாம் போயிடலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. அதுக்கும் மனம் வர மாட்டேங்குது. சரி அகைன் ரீஸ்டார்ட் பண்ணலான்னாலும் அதுக்கும் மனம் போக மாட்டேங்குது. ஆல்ரெடி இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் இல்லை இவ்வளோ இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோம். அகைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுவும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இனிமேலும் எப்படி படிக்கிறதுங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆனாலும் நிறைய பேர் அடுத்த விஷயத்த பார்க்க போயிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் அதிகப்படியாக ட்ரோல் செய்யப்பட்ட எக்ஸாம்னு சொல்லலாம். நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்த ஒரு எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் தான். ஆனால் என்ன தான் நம்ம பேசினாலும் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் எல்லாமே பண்ணால் கூட அதுக்கு வந்து ஒரு பதில், சரியான ஒரு பதில் வந்து கிடைக்கவே இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க, அப்பயுமே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி கிட்டேருந்து ஒரு தெளிவான பதில் கிடையாது. எல்லாமே ஒரு திமிரான ஒரு பதிலாக தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு வாட்டி தானே கொஷின் வந்து கஷ்டமாக கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் இனிமேல் இருக்குமா அப்படின்றதும் தெரியல. நிறைய கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. யூடியூப்லேயுமே சோஷியல் மீடியாலுமே நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிட்டு தான் இருக்காங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட்டிவாகவும் பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து வேறு மாதிரியும் பேசுகிறாங்க. வேறு மாதிரி மீன்ஸ் ஒரு சில நியூஸ் சேனலுடைய இதிலெல்லாம் பார்த்துருந்தேன். குரூப் 4 எக்ஸாம் எது இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் சிலர் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஈஸியாக இருந்தது, போன வாட்டியோட இந்த வாட்டி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி, மேக்ஸ் ஈஸி, ஜிஎஸ் ஈஸி, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் என்னடா நமக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கா, இல்லை அவங்களுக்கு எல்லாம் அப்போ ஈஸியாக தான் இருக்கா, எப்படி தான் இருக்குது, எந்த எக்ஸாமை பற்றி இவங்க பேசுகிறாங்க ஒன்றுமே புரியவே இல்லை. முக்கால்வாசி பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்த முக்கால்வாசி பேர் வந்து கண்டிப்பாக கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, இது வரைக்கும் நடந்த மாதிரியே கிடையாது, இந்த எக்ஸாமு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சேனலில் மட்டும் ஏன் அந்த மாதிரி நியூஸ் சேனலில் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க, ஈஸியாக இருக்குது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுது. எனக்கு அது சுத்தமாக ஒன்றுமே புரியல. எங்கே தப்பு நடக்குது, இது என்ன அப்படின்னே புரியல. கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பட் அதை புரிஞ்சுக்க முடியல, அவ்வளோதான் நான் சொல்வேன். வீட்டில் இருந்து படிக்கிறவங்க, ஓனாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க, இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க, அந்த மாதிரி ரியலாகவே படிக்கிறவங்களை கேட்டால் கண்டிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாம் டஃப் தான். ஈஸின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா புக்கிலேருந்து வந்த கொஷின் பாதி தான், இது எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் போர்ஷன் தான், அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸாம் கஷ்டம்தான். அதுவுமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்குலாம் கிடையாது, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்குது. இப்படி இருக்க ஒரு எக்ஸாமை எப்படி நீங்களாம் ஈஸின்னு சொல்வீங்க, எந்த மைண்ட் செட்டில் சொல்கிறீங்க, சத்தியமாக ஒன்றுமே புரியல. சிலர்லாம் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவுமே இந்த மாதிரி புலம்பி தான் போட்டிருப்பேன். சில கமெண்ட்லலாம் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் குவிட் பண்ணிடுறேன், நான் போயிடுறேன் அப்படின்னு. நானுமே அப்படி தான் சொல்லியிருந்தேன். பட் என்னதான் வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வந்தாலும் எப்படி குவிட் பண்ண முடியும்? எவ்வளோ நாள் இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ இயர்ஸ் கஷ்டப்பட்டிருப்போம். நான் வந்து இப்போ கன்சிஸ்டன்சியாக படித்தது வந்து கரெக்டாக ஒரு 1 இயர்க்கு மேலே. ஆனால் நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது நிறைய வருஷம் ஆகுது. பட் இருந்தாலும் நான் கன்சிஸ்டன்சியாக படித்ததுன்னு பார்த்தா கரெக்டாக ஒரு 1 இயர். இதுக்கே வந்து என்னால் முடியல. இது வந்து விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு போகிற மைண்ட் செட்லாம் ஒரு தோணுனா கூட அது வந்து டக்குன்னு எடுக்க முடியல. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம், இதுக்காக எவ்வளோ பிரச்சனைகள் ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். திடீர்னு இது இல்லை, இவ்வளோதான், இது வந்து கண்டினியூ பண்ண முடியாது, நீ குவிட் பண்ணிட்டு போயிட்டே இரு, வேறு வேலையை தேடிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மைண்டு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. எப்படி நம்ம அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன முட்டாளா, எதுக்காக அப்போ நம்ம இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எதுக்குமே ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சிலர் வந்து கொஷின் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு குறையும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கட் ஆஃப் குறைஞ்சாலும் எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் என்ன கட் ஆஃபில் இருக்குது, யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவே நமக்கு தெரியும். அந்த செலக்ட் ஆகினவங்க கூட யார், வீட்டில் இருந்து நம்மளை மாதிரி நார்மலாக படிக்கிறவங்களா, இல்லை அகாடமி ஜாயின் பண்ணவங்களா, யார் அவங்க, இல்லை லக்கில் மட்டும் அவங்களுக்கு வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாச்சா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரீ எக்ஸாம் போராட்டம் அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. இது வந்து என்னுடைய ஓன் தாட்லேருந்து நான் சொல்கிறேன். ரீ எக்ஸாம்லாம் கண்டிப்பாக நடக்காது. போராட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க சண்டே, அதுவுமே இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எதுவுமே நம்ம சைட்லேருந்து பண்ணுற மாதிரி இல்லை.
கேஸுமே நம்மளால போட முடியாதுங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. கேஸ் போட்டாலும் நிற்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இந்த வருஷம் இந்த எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, விட்டுறலாம். சரி, நெக்ஸ்ட் குரூப் ஒரு அதுவும் நெக்ஸ்ட் இயர் வருமானு தெரியல. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன், கன்ஃபார்ம் எக்ஸாம் வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியல. ஸோ ஒரு வேளை 2027 கூட வரலாம். 27 வந்தாலும் இப்போ 25 தான். இதுலேருந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ அவ்வளோ நாள் நம்ம என்ன படிப்போம், எதை நம்பி படிப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருதுல்ல. டிஎன்பிஎஸ்சி கிட்ட வந்து நம்ம அவுட் சோர்ஸ், நீங்கள் சோர்ஸை கொடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு எக்ஸாம்லேயுமே வந்து நமக்கு சோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் வச்சு மாடல் கொஷின் பேப்பர் வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த சோர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ நாள் இருந்த ஒரு ப்ராசஸை அப்படியே ஒரு எக்ஸாமில் மாற்றி விட்டுட்டாங்க. அது என்ன சோர்ஸ், எப்படி இருக்குது, ஒன்றுமே புரியல. டோட்டல் பிளாங்க் இந்த எக்ஸாமில் எல்லாருமே. ஸோ எதை நம்பி எதை வச்சு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கலாம். இப்போ இருக்கிற இதை வச்சு படிக்கலாம் நிறைய பேர் சொன்னாலும், இதே நிலைமை தொடர்ந்தா அப்போ சர்வீஸ்க்கு யார் தான் வருவா, யார் தான் இந்த போஸ்டிங்கை எடுப்பா? அப்போ நம்ம மாட்ட லூஸ்தனமாக படிச்சுக்கிட்டேவா இருக்க முடியும், டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இந்த ஒரு கேள்வியும் வருதுல்ல. நம்ம படிக்கிறோம், கஷ்டமாக தான் வருது, இருந்தாலுமே நம்ம லக்குலையோ இதில் ஓரளவுக்கு நம்ம படித்தது வச்சோ உள்ளே போகிறோன்னா ஓகேப்பா நம்ம படிக்கலாம், கஷ்டப்படலான்னு தோணும். இது எந்த ஐடியாலே இப்போ ஆல்ரெடி எழுதின எக்ஸாமுக்கே எப்படி எல்லாம் உள்ளே போகிறாங்கன்னு தெரியல, யார் போவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எதை நம்பி படிக்க முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் நானே இருக்கேன். எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. குவிட் பண்ணிட்டு போகலான்ற முடிவுக்கும் வர முடியல. மனசு வந்து கேட்க மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, இவ்வளோ புக்ஸு, இவ்வளோ டேஸு, கண்முழிச்சு எவ்வளோ விஷயங்கள் தாண்டி வந்து எக்ஸாம் வந்து நம்ம நல்லா பண்ணலனா கூட நம்ம மேலே தப்பு. சரி, நெக்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்போம், நம்ம இன்னும் பெட்டராக படிப்போம்னு தோணும். இப்போ வந்து அந்த எக்ஸாமே எப்படி கொஷின் எடுக்கிறாங்கன்னே புரியல, எதை படிக்கிறதுன்னு தெரியல. எதை படித்தாலும் படித்ததுலேருந்து வரப்போகிறது இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி படிக்கிறதுங்கன்னு தோணலை. இப்போ படிக்கிறதுக்கும் ஒரு மைண்ட் செட் போக மாட்டேங்குது. டோட்டலாக குவிட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் ஜாப் போகலானாலும் அதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா இதை நம்பி நம்மளுடைய கெரியரே போயிருக்கும். இப்போ எனக்கு பர்சனலி என் கெரியர் போயிருக்குன்னா எனக்கு வேறு ஒரு ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நிறைய பேர் இதுக்காகவே வந்து ப்ரைவேட் ஜாப் போகாமல் கண்டிப்பாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் எடுக்கணும்னு உட்காந்து படிச்சிருப்பாங்கல்ல. இத்தனை வருஷம் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கெரியர் கேப் இருக்கும். ஸோ அவங்க திடீர்னு ஒரு ப்ரைவேட் ஜாப் எங்கே போக முடியும்? அப்படியே போனாலும் பேசிக் சேலரி 10,000 ரூபாய்க்கு மேலே தாண்டவே தாண்டாது. 10லேருந்து 15 வாங்கலாம், அவ்வளோதான். அதுக்கே இப்போலாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு. நம்ம இப்போ தான் முடிச்சிருக்கோம், ஃப்ரெஷராக வெளியே போனால் கண்டிப்பாக ஓப்பனிங் நிறைய இருக்கும். கெரியர் கேப் விழுந்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ஒன்றுமே புரியல. இதை நம்பி நம்ம இவ்வளோ முட்டாளாக இருந்துட்டோமே. நிறைய பேர் இந்த குரூப் 4 நடந்ததெல்லாம் மறந்துட்டு அகைன் குரூப் 2க்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அவங்க எந்த ஒரு மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. நிறைய அகாடமியுமே டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே இதை மறந்துட்டு வேற ஒரு பாத்துக்கு போயிட்டாங்க. அது எப்படி போகிறாங்கங்கிறதும் புரியல. எதை நம்பி நம்ம படிக்கிறது? அகெயின் இதே தான் நமக்கு நடக்கும்னா நம்ம அப்போ வேற வேலைக்கு போகலாம் இல்லையா? என்னன்னா இப்போ டபுள் மைண்டடாக இருக்குது. இதில் கண்டினியூவும் ஆக முடியல, மொத்தமாக குவிட் பண்ணிட்டும் போக முடியல. இப்படி டபுள் மைண்டடாக தான் இருக்குது நிறைய பேருக்கு. எனக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேறு பேங்கிங்கு, எஸ்எஸ்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கே இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம், வேஸ்ட்டு ஆயிடுச்சு. எல்லாம் பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு திருப்பியும் எஸ்எஸ்சி பேங்கிங்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். அதுலேயுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதுலேயுமே கஷ்டப்படணும். இதுலேயே இவ்வளோ நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு. திருப்பி இன்னொன்றில் ஃபஸ்ட்லேருந்து வந்து அதுலேயும் வேஸ்ட் ஆகணும். அப்படி என்ன தான் நம்ம லைஃபுக்கு நம்மளுடைய யங் லைஃப் எல்லாமே முடிஞ்சு போயிடும். நம்ம ஒரு வேலையே நமக்கு இருக்காது. படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் காலம் ஃபுல்லாக. அப்போ நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம என்ன தான் பண்ணுறது? ஒரு லெவலில் நம்ம இருக்கோம், செட்டில் ஆகிட்டோன்னா நமக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. சரி, நம்ம பேஷனுக்காக நம்ம ஒரு ட்ரீம் ஜாப்க்காக ஓடுறோன்னு சொல்லலாம். ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கவங்க தான் முக்கால்வாசி பேர் படிக்கிறாங்க. படிக்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம லைஃப்பை மூவ் பண்ண முடியும். அதனால தான் படிக்கிறாங்க, ஒரு போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறாங்க.
ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே படிக்கிறது கிடையாது. அதுக்கு வேறு ஏதாவது வேலை பண்ணிட்டு போகலாமே, இல்லை அதுக்கு சும்மாவே வீட்டில் இருக்கலாம், இல்லை கிடைக்கிற வேலைக்கு போகலாம் இல்லையா? இதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எப்படி கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும்லாம் தெரியல. என்ன முடிவு எடுக்கிறதும் தெரியல. இவ்வளோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும்போது அப்போ மற்றவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறானாவே நெகட்டிவ் தான். எல்லார் வாயில இதெல்லாம் ஏன் படிக்கிற, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, சுத்த வேஸ்ட்டு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி இல்லை நாம் வந்து ஜெயிப்போம் சாதிப்போம்னு சவால் விட்டுட்டு இப்போ கடைசியில் நமக்கு இப்போ ஆப்போசிட்டாக நடக்குது. இப்போ வந்து அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம யோசித்த விஷயங்கள்லாம் தப்புங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. தெரியல இது எங்கே போய் முடிய போகுதுங்கிறது கண்டிப்பாக தெரியல. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப் வந்து கண்ணுக்கு எதிர்க்க ஸ்பாயில் ஆகுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு விரக்தி மைண்ட் செட்டுக்கு தான் இருக்கேன். நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே பார்க்கும்போது இதை அப்படியே அவங்க விட்டுறாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு எல்லாருமே போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கும், மேலே இருக்கவன் மேலே இருந்துகிட்டே தான் இருப்பான். இந்த மாதிரி தான் இப்போ நிலவரத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு எண்டு இருக்கான்னு தெரியல. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இனிமேலாவது கொஞ்சம் உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் லைஃப்க்கு என்ன செய்யணுங்கிறத நீங்கள் யோசிங்க தயவு செஞ்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப டவுனில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரைவேட் ஜாப் தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். கிடைக்கிற ஜாப்க்கு போங்க, படிக்கிறத பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. இப்போ நானுமே ஜாப் தான் தேடிட்டுருக்கேன். எனக்கு உடனேல இப்போ ஜாப் கிடைக்காது, எனக்கு கெரியர் கேப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜாப் கிடைச்சா நானுமே போயிடுவேன். ஸோ படிக்கிறதுங்கிறது சைடில் தான் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சு 1 வீக் ஆகுது, இன்னுமே நான் வந்து புக்கு எடுக்கவே இல்லை. ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு புக்கில் என்ன இருக்க போகுது, எல்லாமே அவுட் ஆஃப் சோர்ஸு. புக்கில் நான் போய் தேடி என்ன பண்ண போகிறேன், அதனால நான் புக்கு இன்னும் தொடவே இல்லை. சாய்ஸ் அகாடமியோட ஆன்சர் கீ செக் பண்ண அதோட அவ்வளோதான். அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளால் காதில் வாங்கிக்கிட்டு செய்ய முடியாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு. கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பேட்ச்சு செய்கிறது, அகாடமி செய்கிறதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இருக்க சோர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், இந்த குரூப் 4 ரிசல்ட் வந்தால் தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும். கட் ஆஃப் என்ன ஆகுது, யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க, அவங்களாம் எப்படி செலக்ட் ஆகியிருக்காங்கங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்காக பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்குலாம் நான் சொல்லலை. நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது அவரவர் விருப்பம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸாலாம் இனிமேல் படிக்க முடியாது. படிக்கிறத ஒரு முட்டாள்தனம் தான். அது வந்து நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் டைமில் படிங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கள்ல, படித்ததை திருப்பி இன்னும் டெப்த்தாக படிங்க. மேலோட்டமாக இருக்காதுங்க. குரூப் 4 தானே ஈஸியாக இருக்கும்ன்ற மைண்ட் செட்டில் இனிமேல் கிடையவே கிடையாது. குரூப் 4மே குரூப் 1க்கு மேலே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அப்படியே நினச்சிக்கோங்க. ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியான இது நம்பக்கூடாது. மேக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் டஃப்பான சம்ஸ் தான் கேட்குறாங்க. லாஸ்ட் குரூப் 4 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாவே தெரியும். ஸோ படிக்கிறத இன்னும் டெப்த்தாக நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தமிழை மேலோட்டமாக வேணால் பார்த்துக்கலாம், ஏன்னா தமிழ் எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியல. ஜிஎஸும் மேக்ஸ்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இவ்வளோ நடந்ததில் எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிற விஷயம் இதுதான் தான் இருக்குது. ஜிஎஸும் மேக்ஸும் நல்லா பார்த்துக்கலாம், அதுவுமே டெப்த்தாக பார்த்துக்கணும். குரூப் 4 லெவலுக்கு இனிமேல் நம்ம யோசிக்கக்கூடாது. குரூப் 1க்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும். அந்த லெவலுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ ப்ரிப்பரேஷனுமே ஃபுல் டைமாக இல்லாமல் பார்ட் டைமாக இருக்கிறது பெஸ்ட்டு. படிக்கிறத பார்ட் டைமாக வச்சுட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியலுக்காக ஏதாவதுக்கு நம்ம வந்து ஜாப் போகலாம். ஒரு ப்ரைவேட் ஜாபோ இல்லை என்ன ஜாபோ இல்லை பிஸ்னஸோ என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தான் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இவ்வளோதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ லைஃப்பில் நெக்ஸ்ட்டு நானும் இதை தான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக படிக்கிறதுங்கிறது ஃபுல் டைமாக இருக்கவே இருக்காது, பார்ட் டைம் தான். அதுவும் ஃபுல்லாக குவிட் பண்ணிட்டும் போக முடியாது, ஏன்னா மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. இவ்வளோ நாள் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னுலாம் அதை பிரேக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு செட் ஆகாது. ஸோ நான் டிஎன்பிஎஸ்சியில் தான் இருக்க போகிறேன். சிலர் வந்து யூபிஎஸ்சியில் எஸ்எஸ்சி, பேங்கிங்கு, வேறு செக்டாருக்கு ஃபுல்லாகவே மாற சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாகவும் ஃபீல்டை சேஞ்ச் பண்ண முடியாது. பார்க்கலாம், இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நம்பாதீங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிடச்சிரும், கண்டிப்பாக நான் போவேன்லாம் நம்பாதீங்க. பார்க்கலாம்
எப்படி என்ன நடக்குதுங்கிறது லக்காவோ இல்லை வேற நம்ம திறமையோ எப்படின்னு சொல்ல முடியல, பார்க்கலாம் அவ்வளோதான். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அவ்வளோதான். இனிமே இப்படி தான் நம்ம ட்ராவல் ஆக முடியும். கம்பல்சரி இந்த ஃபீல்டு தான் அப்படிங்கன்னா நம்மளால் எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.